இன்னைக்கு நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டோட எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ நல்லா கெயின் தருமா போன்ற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் 10,602 கோடியாக இருக்குது. பெரிய இஷ்யூ சைஸாக தான் இருக்குது. இதில் கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். ஃப்ரெஷ்ஷாக எந்த இஷ்யூவும் கிடையாது. 10,602 கோடியுமே பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஷேர்ஸ் விற்பனை பண்ணக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் தான் போய் சேரப்போகுது. இந்த நிறுவனத்தில் ரீட்டைல் கோட்டாக்கு 35% ஒதுக்கியிருக்காங்க. 10,000 கோடி இஷ்யூ சைஸ் இருந்தால் கூட ரீட்டைல் போர்ஷனுக்கு 35% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட்டோட சான்சஸ் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் இருக்குது. 5% ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இவங்க ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா ரிஸ்க் கம்மியாகவும் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்கான ஃபோக்கஸ் தான் இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு அவங்க தர பிளானில் தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏஎம்சியாக இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு கீழே தான் இருக்குது. 143 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் இந்த நிறுவனத்தின் கீழே இருக்குது. இதில் டெப்ட் ஸ்கீம், ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு 143 ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் இவங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் இருக்குது. 23 ஸ்டேட், 4 யூனியன் டெரிட்டரிஸில் 272 ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்களோட டோட்டல் இன்கம் ரெவன்யூ வருவாய் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2023 இவங்களோட ரெவன்யூ 2,838 கோடியாக இருந்த இவங்க ரெவன்யூ 2024 நல்லா உயர்ந்துக்கு நம்மளால் பார்க்க முடியுது. 2025 இவங்களோட ரெவன்யூ உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2024-25 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெவன்யூ 32% உயர்ந்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இவங்க ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டும் 2023 1,515 கோடியாக இருந்த இவங்களோட ப்ராஃபிட் 2024 2,000 கோடிக்கு மேலே உயர்ந்திருக்கு. 2024-25 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட் 29% உயர்ந்துக்க நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க ப்ராஃபிட் மற்றும் ரெவன்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ்க்கு வருவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 82.8% இருக்குது. பட் எபிடா மார்ஜின் 0.36% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரொம்ப ஹையராக இருக்குது, 30 இருக்குது. இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ நம்ம ஆஃபர் ஃபார் சேல் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆஃபர் ஃபார் சேல் இருந்தால் கூட இவங்க 90% ஷேர்ஸை இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் தான் போஸ்ட் ஐபிஓ கூட ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஸோ இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஐசிஐசி பேங்க் மற்றும் ப்ரூடென்ஷியல் கார்பரேஷன் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான். இதில் மேஜராக ஐசிஐசி பேங்க் 51%, 49% பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ஷியல் கார்பரேஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது இந்த ஐபிஓக்கு பின்னாடி அதில் 10% குறைஞ்சா ப்ரூடென்ஷியல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 39% ஷேர்ஸ் இந்த நிறுவனத்தில் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிறுவனத்தோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 65.46 இருக்குது. பிஇ 33 இருக்குது. இப்போது இவங்களோட பியர் கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இவங்களோட பியர் கம்பெனி போட்டி நிறுவனங்கள் யார், பியர் கம்பெனிஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஏஎம்சிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, நிப்பான், யூடிஐ, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி இவங்க எல்லாம் தான் இந்த நிறுவனத்தோட லிஸ்டட் பியர் கம்பெனிஸாக இருக்காங்க. இதில் இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 82.8% இருக்குது. மற்ற நிறுவனங்கள் இவங்களோட மிகவும் குறைவாக தான் இருக்காங்க ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸில். பிஇ வைஸில் பார்க்கும்போது இவங்க மாடரேட்டாக தான் இருக்காங்க. இவங்களோட பெட்டராக யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடது இருக்குது. அடுத்து ஆதித்யா பிர்லாவோடது இருக்குது. இவங்களது ஹெச்டிஎஃப்சி மற்றும் நிப்பான் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க ரெண்டு பேர்த்தோட பெட்டராக இருக்குது. 33.07 இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இவங்களோட பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இவங்க பியர் கம்பெனிஸோட நல்லாவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு தான் ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா பற்றி பார்த்துருந்தோம், அதை பற்றி பார்ப்போம். ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட ரெக்கார்ட் டேட் December 5 சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதான் அவங்களோட ரெக்கார்ட் டேட். ஸோ நீங்கள் December 4 வரைக்கும் இவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஐசிஐசி பேங்க் ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை இந்த நிறுவனத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கீங்க இந்த ஐபிஓவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எந்த நிறுவனத்தில் உங்களோட பேரண்ட் கம்பெனி எந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களோட பேரண்ட் கம்பெனி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அதிலிருந்து நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டா அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கான சான்சஸ் அதிகரிக்கும். நீங்கள் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் கோட்டாலையும் அப்ளை பண்ணுறேன், ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்கன்னா
நீங்கள் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட் இருக்கும்போது எந்த கம்பெனியில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவை அப்ளை பண்ணுறீங்களோ எந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரீட்டைல் கோட்டாவோ ஹெச்என்ஐ கோட்டாவோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து அதிகரிக்கும். மோஸ்ட்லி இந்த ஐபிஓவில் வந்து அலாட்மெண்ட் சான்சஸ் ஈஸியாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. 10,000 கோடி அதில் வந்து QIB கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 35% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து இந்த நிறுவனம் நம்பி இருக்கிறனால ரீட்டைல் இந்த அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் ஆல் ஃபீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஐபிஓ ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த ஐபிஓட GMP 6.56% தான் இருக்குது. இது ஒரு நல்ல நிறுவனம், நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா பெரிய லிஸ்டிங் கெயின் வந்து இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு டீசெண்டான லிஸ்டிங் கெயின், அதாவது 5 to 8% ரேஞ்சஸில் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன பின்னாடி எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா GMPலையும் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். பட் இந்த ஐபிஓவில் நீங்கள் பெரிய மீசோ ஐபிஓ போன்ற ஐபிஓக்கள் மாதிரி பெரிய லிஸ்டிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஐபிஓ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஐபிஓ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, அதாவது GMPயில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.